செல்லம் எனக்கு வேற ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. யார் மேல? அதான் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி. அது பக்கத்துல இருந்தவர் வந்தாரே, என்ன நடந்ததுன்னு பார்த்தல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யாருக்கு போறது. நீ தைரியமானவன் தான், வரவை நீ வரவை பாத்துருவோம். யாராவது எழுப்பி விடுங்கள, வர சொல்லுங்க. ஏய், அது ஏந்திருக்காம இருக்கிறதாண்டா நல்லது. ஓ மாமே கைகால கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய பார். இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? எனக்கு இவருதான் தனத்தை உங்ககிட்ட இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்த பிளேடு. ஆமா, தனத்தை எங்க கடத்தி வச்சிருக்க? தனலட்சுமியா? யார் அது தனலட்சுமி? ஐயா பொணந்தினி ஐயா, பொணந்தினி ஐயா. பொணந்தினி சொன்ன வேலைய போடா, வயசு மேல பேசுறா. தனலட்சுமி தானே? ஆமா ஐயா. உட்காருங்க, தேடுவோம். ஐயா சொல்லுங்க ஐயா. தம்பி ஆல்ரெடி கான்செப்ட்ல எப்படி எந்திரிப்பீங்க? ஐயோ உட்கார்ந்தீங்களே. எப்படி எந்திரிப்பீங்க? அது ஒண்ணுல ரெண்டு பேரும் கை தாங்கலா தூக்கி விட்டுருவோம். இது தனலட்சுமி தனலட்சுமிங்கிறீங்களே, ஆமா ஐயா. ஆளு பார்க்க எப்படி இருக்கும்? நம்ம சிலுக்கு அளவுக்கு இருக்குமா? ஐயா நீங்க ஐயா உங்க சொம்ப கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல காமெடி. சிலுக்கு அளவுக்கு இருக்குமா? இருக்கும்யா. சதா அளவுக்கு? சதா அளவுக்கு. ஐயா சிலுக்களவு சதா அளவுலாம் கேக்குறீங்களா? நீ என்ன டைலரா? ஐயா ஐயா சுடிதார் அளவு எடுக்க வந்தீங்களா? எனக்கு புரியலையே ஐயா. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ, அப்புறம் இந்த அப்படியா? குஷ்பு யார் பார்த்து ஜாட மாடியா கிண்டல் பண்ற? ரேசக்கா மாதிரி ஒரு குழந்தை தன்மை இருக்குமா? சிரிக்கிறாய்களே. அந்த மாதிரி சிரிக்காது இல்ல. ஏன் நம்ம உடனடியா தனலட்சுமியை தேடணும். சொல்லுங்க. எப்படி தேடுறோம்? எப்படி? நம்ம தான் சேர்ந்து தேடணும். வாங்க. இன்னும் ஒரு 3 செகண்ட் இப்படியே உட்கார்ந்தனா எங்களையும் உங்கள மாதிரியே நினைச்சுவாங்க. வாங்க கொஞ்சம் எழுந்திருந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். யார கைய கொடுக்காதீங்க. எந்த தைரியத்துல உட்கார்ந்தாரோ அந்த தைரியத்துல எழுதுங்க. பொறுமையா எந்திரினா தையல் பிரிச்சிர போகுது. உங்க வித்த வேற இருக்கா ஐயா? ஐயா ஒரு வீடியோல பார்த்தையா, இப்படி உட்கார்ந்தவங்க கையே வைக்காம ஐயா ஐயா. இப்ப பாருங்க அந்த டாஸ்க. தம்பி ஆம்புலன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிரு. இருடா, இன்னும் அவர் எழுந்துக்கவே இல்ல. என்னண்ணே கடம்படான்னு சத்தம்? அதுதான் ஐயா. ஐயா ஐயா ஐயா. முட்டி போடக்கூடாது. ஐயா முட்டி போடக்கூடாது. ஐயா 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 முட்டிய முன்னாடி வச்சு நீங்க முன்னுக்கு வந்திருக்கீங்கன்றாங்க ஐயா. அவர் காமெடியிலேயே முட்டி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு. உங்களை பாத்துக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நீங்க எதுக்கு தனலட்சுமிய பாக்கணும்? நீங்க போங்க ஐயா, நீங்க போங்க. வாடா கைத்தாங்களா விட்டு வந்துடுறேன். கைத்தாங்களா விட்டுட்டு வா. பாப்பா தனலட்சுமி தேட வேணாமா? நான் தேடிக்கிறப்பா, நீ போப்பா, வீட்டை தேடுவாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். வெக்கி அண்ணன் தான் நகைச்சுவையின் உச்சகட்டம். வாரா வரோம் ஆறா வாரம் அப்படின்னு சொன்னா அக்காவுக்கு கோவம் வரும். அப்படி சொல்லாம வாரா வரோம் நாங்க வரோம்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் கோவம் வரும். அப்படி இருந்தாலும் நாங்க வருவோங்க, வருவோம். இந்த மாதிரி காமெடி இவன் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டுருந்தா நல்லா இருக்குமே. முடிவுல போடுறான் பாரியா. அக்கா எப்படிக்கா வரும்? இந்த ஆளோட ஒரு 10 செகண்ட் நடிச்சிட்டான்ல, கொண்டு வந்ததெல்லாம் மறந்து போச்சு. தேங்க்யூ so much ஃபார் கமிங். ஓகே நிக்கி. கலகலப்பா போயிட்டு இருக்கு இல்லையா? எஸ், ஆனா எனக்கு இதுல வந்துட்டு காம்படிஷன் தேவைப்படுதுன்னு தோணுது. ட்ரையல் ரவுண்ட்ல எஸ் a bit of competition, you know. டெஃபினட்டா. அக்கா எனக்கு காம்படிஷன் தேவைப்படுதா? கண்டிப்பா கன்ஃபார்மாக தேவைப்படுகிறது. சின்ன வயசுல நம்ம வந்துட்டு மரவண்டி ஓட்டி இருப்போம்ல, அதே இப்ப நம்ம வந்துட்டு கேமா விளையாட போறோம். ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ். இந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் வந்து விளையாடுவீங்க. ஸோ இதுல ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க இந்த ஹெல்மெட்டை மாட்டிப்பீங்க, அதுக்கு மேலே இந்த பாலும் வச்சுப்பீங்க. பின்னாடி இருக்கிற 2 பேர் இந்த குச்சியை வச்சு டிரைவரா செயல்பட போறீங்க. குச்சியை வச்சு இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே அந்த பாஸ்கெட் பக்கத்துல கொண்டு போக போறீங்க. முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, உங்க தலையில இருக்கிற இந்த பால் அந்த பாஸ்கெட்ல கீழே போடணும். இதுல யாரு வின்னர்னு பாத்தீங்கன்னா, தொட்டில யாரு ஃபர்ஸ்ட் 5 பால்ஸ் போடுறீங்களோ அந்த டீம் தான் வின்னர். ஒரு பாலுக்கே 4 ஆம்புலன்ஸ் போன் பண்ணோம். வெரி குட் வெரி குட் வெரி. சரி, இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு 3 பால்ஸ் வச்சுக்கலாமா? 5 பால் வேண்டாம். சரி, பாவமா இருக்காங்களா பசங்க? ஒரு பால் வச்சுக்கலாமே. ஒரு பால் போய் நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாமா? அழகப்பண்ணா டீம்ல இருந்து யார் வர போறாங்க அப்படின்னா, வடிவேலு, குஷ்பு மற்றும் தூக்குதுரை.
அப்போ எங்க டீம்ல இருந்து யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிகமல், ராகேஷ் மற்றும் ஸ்ரீ திவ்யா. ஆஹா, துடுப்பு போடுறதுக்கு 2 எடுப்பான பசங்க இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் இருக்காங்க. ஆர் யூ गाइस ரெடி? எஸ். சூப்பர். ஆல்ரைட், சோ your டைம் ஸ்டார்ட்ஸ் இப்போ. Come on. ஏய் பாஸ் பண்ணி. ஏய் இடிக்கறான் பாரு. அங்க பாரு இடிக்கறான் பாரு. அங்க பிளே இடிக்கறான் பாரு. நிக்கி அந்த கேட்ட போடு. அவனுக்கு கேட்ட பாரு. அங்க பாரு இடிக்கறான் பாரு. 1 2 3 புஷ். 1 2 3 புஷ். 1 2 3 ஏய் ஏய் ஜிம்மி. ஏய் என்ன வண்டி எனக்கு ஜிம்மி வண்டி எனக்கு தெரிஞ்சு வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க பாரு. அங்க பாரு. அட பாவிங்களா டேய், நீங்க டனல்குள்ள போயிட்டு இருக்கீங்கடா. இந்த சைடு வாங்கடா. ஐயோ நல்ல பிளேட் உட்கார்ந்தியா? ஐயா பால போட்டு திரும்பணும். டேய் ஒரே செகண்ட், வண்டி நவர மாட்டேங்குது. நீதான் நவுந்து அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இருக்க. தள்ளி உட்காரு, பின்னாடி போ. ஐயா ஐயா மரம் ஏறுறது போதும், வாங்கய்யா. ஏய் வாங்கடா. எங்கடா போயிட்டு டேய் வாங்கடா. என்னடா பண்றீங்க டேய்? ஒரே செகண்ட்ல டேய் வாங்கடா. டேய் ஹாய் தலக்கா. ஹாய் அப்படியே ஸ்டிக் பண்றாங்க பாருங்களேன். ஹேய் அடப்பா என்னடா மூஞ்சிய தள்ளி விடுறா போறியா? போங்கடா. ஏய் சிட்டி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஒருத்தன் பாடி ஆயிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு? நீ தோண்ட இடத்துல 3 அடி பல்ல விழுந்துருக்கடா. சீக்கிரம் போடா. நல்லா இங்க ஷூட் பண்ணி பாருங்க. ஒரு சோப்பு பறந்துட்டு இருக்குது. வா 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 சீக்கிரம் போடு போடு. போ. போ போ. நம்ம இந்த போட்டியில வேணா தோத்து போயிருக்கலாம், அடுத்த போட்டியில டெஃபினட்டா தோப்போம். ஜெயிப்போம் ஜெயிப்போம். Okay, so by the way, congratulations team Karthik. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைக்கா, ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணோம், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். சீஃப் கெஸ்டா தானே? சார் அந்த வாட்டர் டேங்க் நீங்கள் தான். ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன ஒரு ஜட்ஜி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவங்க அவங்களே கலாய்க்கிற உன்னை. சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். யாரு அவன் தலைவன்? அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. ஒரு கடிதாசி ஒன்று எழுதி வச்சிருக்கேன், அதை நான் படிக்கிறத விட இன்னொருத்தவங்க இருக்காங்க, எழுதியாச்சு, படிச்சிருவோமா? சரி இப்ப என்னடா தம்பி தம்பி நீ அந்த கடிதாசி எங்க வச்சிருந்த? ஐயோ குடு குடு. அமெரிக்காவில் சங்க கிளைகளை திறந்துவிட்டு
ட்ரம்பிடம் பெட்ரோல் பம்ப் பிசினஸ் பேசிவிட்டு செருப்படி வாங்கி சிறப்பாக நடத்திவிட்டு ஊர் திரும்பும் வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் போஸ் பாண்டி. 10th 12th செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் மேல ஒரு கோடு அவர் வருகிறார். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் போஸ் பாண்டிய. சியர் பாய்ஸா? சியர் பாய்ஸா இல்லையா? தலைவரே, இந்த வாத்து வாயனே அடிச்சான். ஏன்டா இவன்லாம் வாட்ச்மேன் கிட்டே சம்மடி வாங்குவான், இவன்கிட்ட போய் அடி வாங்கியிருக்க வெக்கமா இல்ல உனக்கு? சரி வா முதல்ல பார்க்கலாம். பீரோ நோத்து. ஒரு நிமிஷம். நீங்க பேசுங்க தலைவரே. செக் ரெடியா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. காலையில் மேக்கப்பில் தொடங்கி மாலை வரை அதே மேக்கப்பில் இருந்து மக்களை மகிழ்விக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த சன்னத்திரங்களை உங்கள் அனைவருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ் பாண்டி மற்றும் செயலாளர் கோழி சார்பாக ஒரு பிரம்மாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏய் யாரா நீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலா நம்ம சங்கத்தை நம்ம டெவலப் பண்ண போறோம். அதுக்காக பெரிய பெரிய ஆள்லாம் இப்ப இங்க வர போறாங்க. அது யாருன்னு கூப்பிடுற மாதிரி இவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? கூப்பிடுப்பா நம்ம ஆளுங்கள. போஸ் பாண்டி, சொல்லுங்க. நான் பேசலாமா? பேசுங்க. பெத்த தாயா இருந்தாலும் சரி. எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண நல்ல காலம் பிறக்குது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தப்பு யாரு பண்ணாலும் அடிச்சு ஒரே விதை. நல்ல காலம் பிறக்குது. என்னப்பா? ஏண்டா ஐயோ அருணா முஞ்சா என்ன கெஸ்டா கூப்பிட்டு என்னையே கலாய்க்கிறீங்களா? அமைதியா இருங்க, உட்காருங்க. அடுத்த ஒருத்தர் வராருங்க. ஆமாண்ணே உட்காருங்க. படையெல்லாம் நான் போட முடியாது. உட்காருங்க. சோஃபால உட்கார்றா. பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுங்கடி. உட்காருங்க. என்ன பங்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் எவ்வளவு வசா இருக்காப்ல? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் எல்லாருமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஏய் 4 முடி மாடு, இங்க வா. ஏய் சீவிடுவேன். சீப்பு எடுத்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கேன், நானே உனக்கு அழகா சீவி விட்டுருப்பேன். என்னடா அது கொண்ட? இதை கலாய்க்கிறியே, டீபட்டேடா. முனி ராஜ்கிரண் மாதிரி வர சொல்லியிருந்தா வின்னர் படத்துல வர கிரண் மாதிரி இப்படி தொடையை காட்டிட்டு நிக்கிற. தொடையை இப்படி காட்டினாண்டா, இப்படி தூக்கி தான் பார்க்க கூடாது. அருவருப்பு மண்டையா. சரிண்ணே. சைனீஸ் பொம்மை. சொல்லுங்க என்ன வேணும்? இந்த மைக்குக்கு வாடகை நானே வேணும். பேசிக்கிறேன், கொடுங்க. நீங்க 2 பேரும் கொடுத்தீங்க. அடுத்த ஆளுங்க தம்பி. அடி நாம் முடிச்ச கிளியே, வாசமல கொடியே, மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே, தேகம் எங்கும் கொதிக்குதடி. என் கையில கொடுக்கணும். நீ கேட்கணும் ஃபர்ஸ்ட். நான் எதுக்குன்னு கேட்பேன். கேளு. நீ கொடுத்தாவே கேட்பேன். அப்பா எதுக்கு கீரை கொத்து கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ கீரை கத்த கொண்டு வந்து அக்கா, இது ஈஸியா சரி பண்ணலாம். நீ பேச. டேய் கீரை கட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு வாய்ஸ கத்து கொடுங்க, அவனுக்கு டயலாக கத்து கொடுங்க. அழகப்பண்ண இங்க இருந்து பாக்கும்போது ஆடு புல்லு திங்கிற மாதிரி இருக்கு. நீ இப்ப குடுப்பியா கொடுக்க மாட்டியாடா? இவ்வளவு நேரம் கொடுத்து நீ தாண்டா வச்சுக்கிட்டு இருந்த. கீரை கொத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க.
ஆமா, எதுக்காக இந்த கீரை கொத்து இப்ப என்கிட்ட கொடுத்த? இருக்கிறதுலயே உங்களுக்கு தான் அது தேவைப்படும்னு சொன்னாங்க. சரி சரி சரி, எல்லாரும் பூங்கொத்து கொடுக்குறாங்க, கீரை கொத்து கொடுக்கலாமேன்னு தான். ஓஹோ, ஏய் சீவிடுவேன். சீவிடுவேன்னு நான் என்ன சொல்லணும் தெரியுமா? கீரை கொத்து அது சீவ கூடாது, கிள்ளி வைக்கணும், தள்ளி வைக்கணும். இதெல்லாம் பார்த்தா உன்னை சோல இருந்து தள்ளி வைக்கணும். எனக்கு கொடுத்தது 2 டைலாக், நான் முடிச்சிட்டேன். அடுத்து ஹீரோயின்ஸ் வரும்போது பேசணும்னாங்க, அப்பதான் பேசுவேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த சல்லி பயலுக்கு சவகாசம் வேணாம்மா. இந்த கேரக்டர் நாயோட மட்டும் பழகுங்க. அம்மா, இப்ப நீ என்ன போயான்னு என்ன புடிச்சு இப்படி புடிச்சு தள்ளி விடணும். அது நாங்க பண்ணி காட்டுறோம் பாரு, எப்படி தெரியுமா? அத பாரு, இங்க வா, இல்ல புடிச்சு. அட மலக்குறங்க, இங்க பாருங்க. சொல்லுமா. சொல்ல விட மாட்டேங்கிறாரு. சொல்லுமா. போயா போ போ. உனக்கு ஒன்று தெரியுமாமா? இதைத்தாம நாங்க 45 வருஷமா இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். போக மாட்டோம். உங்ககிட்ட 50 வருஷமா போன்னு சொல்ற மாதிரி என்னங்கடா சொன்னீங்க? நானும் அவனு ஒன்னாடா. நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வட்டிய முட்டை கலக்கி. ரொம்ப நேரமா ஒருத்தங்க பின்னாடியே நிக்கிறாங்க. சீக்கிரமா பாட்டு போட்டதா அடுத்த ஹீரோயின் வந்துட்டாங்கன்னா அடுத்த 2 டைலாக் நான் சொல்லிட்டு போயிருவேன். யாரு யாரு யாரு? நான் கூட ஒன்று சின்ன வயசுல ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். ஆனா தாவணில பார்த்தப்போ உனக்காவது டேய், நீ பேசுற, நாங்க பேசுறோம். அப்ப பேசு. ஓகே, ரெடியா போலாமா? சீக்கிரம் பேசு. ஓகே, நான் கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணா இருக்கேன்னு நினைச்சேன். இது தாவணில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ்! ஏய், இது ஏன் டைலாக்? நான் கூட ஒன்று ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். இங்க பாரு, சொல்றேன். சின்ன வயசுல பார்க்கும்போது யூனிஃபார்ம் சின்ன பொண்ணு மாதிரி இருந்தேன். இப்போ நீ தாவணி யூனிஃபார்ம்ல சின்ன பொண்ணா தான் இருப்பாங்க. தெரியுதுல, நான் என்ன சொல்றது புரியுதுல? தாவணி ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. ஓகே, பிரேக்கப். ஒரே செகண்ட், எங்க அண்ணன் இவனுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே தப்பு. ஒரே செகண்ட் இருக்குல்ல, இவன் வந்து என்கிட்ட சொல்றான் பிரேக் டைம்ல இந்த ஆக்ட் போகும்போது, பாத்தியாடா அண்ணனுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தியா அப்படின்னு என்ன பார்த்தே சொல்றான். ஃபீல் பண்ணி சொல்றான், இதுதான்டா ஆக்ட், நம்மள வச்சுதான்டா. ஆனா ஆனா ஒரே செகண்ட், 50ல இருந்து இப்ப வரைக்கும் இவன் பண்ணவே இல்லை. ஏன் டைலாக்? இருங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க. யோ, என்னையா டைலாக் இது? தள்ளி போப்பா, தள்ளி போ, தள்ளி போ. யாரு பேச விட? என்னது? அவரை பேச விடுங்க. பண்ணி பேசுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த டைலாக் இவங்களுக்கு தான். வாமா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அண்ணே அண்ணே பிளேடு பிளேடு. நீங்க அப்படி நீ வாமா. அந்த கேமரா அங்க வர, அங்க நின்னுங்க. இல்ல, அவங்க சொன்னேன், டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன். உன்னை சின்ன கவுன்ல பார்த்தப்போ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். பெரிய கவுன்ல பார்க்கும்போது பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். உன்னை சின்ன கவுன்ல பார்த்தப்போ சின்ன பொண்ணுன்னு நினைச்சம்மா. இப்ப தாவணி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டு. அங்கிள், நீங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து சின்ன அண்ணான்னு கூப்பிடணுமா நீ? அங்கிள் அப்புறம் திரும்ப கையை பிடிச்சிட்டு அண்ணான்னு கூப்பிடணும். அங்கிள், நீங்க தான் சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். இவனுங்களெல்லாம் எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க? இவனுங்க என்ன சங்கம், என்ன கர்மத்துக்கு வந்து நிக்கிறானுங்க? ஐயா, இந்த சங்கத்துக்கு யாராச்சும் ஆதரவு கொடுங்கய்யா. சங்கத்தின் சார்பாக அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளோட சங்கத்தை தொடக்கி வைக்கலாமா? அவ்வளவுதான்.
கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள வாவ் 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 ஆஹா தொடங்கியாச்சு, லான்ச் பண்ணியாச்சு. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் டே பெஸ்ட் டேயாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். எஸ், ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு லைவாக வந்துட்டு பார்த்துருப்போம். மனசார சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்துட்டு 100% என்டர்டெய்னர்ஸ், காமெடி கிங்ஸ். ஒவ்வொரு வாரமும் வாரமாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ மைன்ற மக்களே, உங்களோட ஆதரவு எப்பவுமே நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் கிரேஸ் அக்கா, சுந்தரி அவர்களே, எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம நிறைய காமெடி ஷோஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதுலலாம் காமெடியன்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. இதில் வந்து இவங்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப பிஸியாக சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதுக்காக டைம் ஒதுக்கி ஃபுல் காமெடி பண்ணுறீங்க. இந்த ரோஸ்டிங்லாம் எனக்கெலாம் நல்ல பழக்கம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொருள்படுத்தாமல் ரொம்ப ஜாலியாக, எஸ்பெஷலி மூத்த குடி, நம்ம பிளேடு, இவரெல்லாம் உங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்டார் பர்ஃபார்மர்னு கூப்பிட்ட மாதிரி ஓகேவா? அவரெல்லாம் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு அங்க உட்கார்ந்துருக்கவே முடியல. எனக்கும் இங்க வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற அளவுக்கு ஆசையா இருந்தது. அதனாலதான் ஐயா சாமி நான் பிட்ட போட்டேன் முன்னாடியே. நம்ம வந்து நார்மல் கேரக்டர் பண்றது வேற விஷயம், பட் ஆனா இமிடேட் பண்ணி ஒவ்வொரு ஆக்டரா மாறி பண்றது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ எல்லா ஆக்ட்ரஸுமே எல்லாம் செம்மையா பண்ணாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி சொட்டு சொட்டாலாம் இல்லை, 6 ஓடிச்சு பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது.